இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் மட்டும்தான், மற்றபடி எந்த ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனோ இல்லை அதர் ஃபேக்ட்ஸோ கிடையாது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் அக்கார்டிங் டு வாட் ஐ சி ஆன் திஸ் டாபிக். ஸோ வாங்க. குறுகிய காலகட்டத்தில் ஒருவன் முன்னேறினால் அவன் மீது பலருக்கும் பொறாமை உண்டாகும். அப்படிதான் விராட் கோலியின் வளர்ச்சியும் பலருக்கு பொறாமைப்பட்டனர். அவரது முன்கோபத்தை சுட்டிக்காட்டி பலர் அவனை அவமானப்படுத்தி மட்டம் தட்டி நினைத்தனர். ஆனால் உலக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அது முன்கோபம் அல்ல, வெற்றி பெற வேண்டும் என ஆக்ரோஷம் என விராட் கோலியின் கோபத்தை பாராட்டினார். குறுகிய வயதில் சாதிக்க ஒருவன் எவ்வளவு கடுமையாக போராட்டியிருப்பான், எதையெல்லாம் இழந்திருப்பான் என்பதை நாம் அறிவதில்லை. விராட் கோலியின் உழைப்பும் முன்னேற்றமும் எளிதானதல்ல. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மத்தியில் ஒரு நாள் அது. டெல்லியை சார்ந்த கிரிமினல் லாயர் பிரேம் கோலி ஸ்ட்ரோக் வந்து ஒரு மாத காலம் படுத்த படுக்கை இருந்தார். அவர் தனது வீட்டிலே இயற்கை எழுதினார். தந்தையின் அருகிலே இருக்க வேண்டிய அவருடைய செல்ல கடைக்குட்டி மகனோ கர்நாடக அணிக்கு எதிராக கிரிக்கெட் போட்டி ஒன்றில் டெல்லி அணி சார்பாக விளையாட கிளம்பி போயிருந்தார். அதுவரை விளையாட்டுத்தனமான இருந்த அந்த கடைக்குட்டி இந்த போட்டியில் 90 ரன்களை குவித்து மிகுந்த இக்கட்டில் இருந்த தன் அணியை மீண்டு கரை சேர்த்து விட்டு வந்த நாள் முடிவில் நேராக தன்னுடைய தந்தையின் இறுதி சடங்கில் வந்து கலந்து கொண்டார். அவனது தாய் சரோஜ் கோலியின் கூற்றின்படி இந்த குறிப்பிட்ட நாளும் அந்த போட்டியும் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்துவிட்டது. தந்தை பிரேம் கோலி தன்னை எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என கனவு கண்டிருந்தாரோ அதை அவரது இறுதி சடங்கு முன்பாக செய்துவிட்டு இருந்த திரும்பியும் இனி தன்னுடைய வாழ்க்கையின் அடையாளம் இதுதான் என தான் கண்டு உணர்ந்த உறுதியும் அன்றிலிருந்து தான் அவனிடம் காணப்பட தொடங்கியது. அன்று துவங்கிய கோலியின் பயணம் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் அவரது சிறப்பான பங்கேற்பதை தொடர்ந்து அவருக்கு 2008ஆம் ஆண்டு மலேசியாவில் நடந்த அண்டர் 19 உலகக்கோப்பை போட்டியில் கேப்டனாக பங்கேற்கும் தகுதி பெற்றுக் கொடுத்தது. அந்த தொடரில் இந்தியாவிற்கு தலைமையேற்று உலகக்கோப்பை பெற்று தந்ததை அடுத்து ஸ்ரீலங்காவிற்கு எதிரான ஒரு நாள் போட்டியாக அணியில் விராட் கோலியும் பெயரும் இடம் பிடித்தது. முதலில் ஒரு துவக்க ஆட்டக்காரராகவும் முன்னணி வீரர் காயம் காரணமாக இடம்பெறவில்லை எனில் மற்றொரு வீரராகவும் களமிறங்கி கொண்டிருந்த விராட் கோலி இன்று இந்திய அணியின் கேப்டனாக தவிர்க்க முடியாத நட்சத்திர வீரர்களாகவும் உருவாகி விஸ்வரூபம் எடுத்து நிற்பது ஒரு வியத்தகு வரலாறு தான். தன்னுடைய அறிமுக தொடரான இலங்கையின் ஸ்ரீலங்காவிற்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் ஒரு அரை சதம் உட்பட ஓரளவு சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த விராட் கோலி அடுத்து இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்த அதே இலங்கை அணிக்கு எதிராக 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தன்னுடைய முதலாவது சதத்தை அடித்தார். அந்த போட்டியில் விராட் கோலியின் ஆட்டத்தின் பலமான இந்தியா வெற்றிக்கு சுவை தந்தது. கோலியின் முதல் சதத்திற்கு பின்பு போட்டிகளின் அவருடைய அணுகுமுறை வெகு அதிரடிதனமாக மாறி போயிருந்தது. சச்சின், சுரேஷ் ரெய்னாவுக்கு அடுத்து 22 சதம் அடித்த வீரர் என்ற பெருமை மற்றும் சாதனை விராட் கோலிக்கு இருக்கிறது.